தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்த்திருக்கிறோம். சிறை கைதிகளுக்கு எதிராக காட்டப்படும் கடுமையை ஊழலை ஒழிப்பதிலும் காட்ட வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக இதனை பார்த்திருக்கிறோம். சிறை கைதிகளுக்கு எதிராக காட்டப்படும் கடுமையை ஊழலை ஒழிப்பதிலும் அரசு காட்ட வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக இதனை பார்த்திருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மகேஸ்வரி நம்மோடு இணைகிறார். மகேஸ்வரி, இது குறித்தான விவரம். சென்னை சிறையில் அடைக்கப்பட்டதை எதிர்த்து விசாரணை கைதியாக புழல் சிறையில் உள்ள போலீஸ் பக்ருதீன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு என்பது நீதியரசர்கள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதியரசர் ஜோதிராமன் அடங்கிய அமர்வு இந்த தினம் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. அப்போது மனுதாரர் சார்பில் வழக்கு நதியா ஆஜாகி சிறை அறையில் உள்ள அந்த கேமராக்களை ஆஃப் செய்துவிட்டு போலீஸ் பக்ருதீனை கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் புழல் சிறையில் கைதிகளுக்காக செயல்பட்டு வந்த இந்த கேண்டீன் என்பது மூடப்பட்டதை எதிர்த்து வழக்கு சார்ந்ததற்காக அவர் தற்போது பழிவாங்கப்படுவதாக மனுதாரர் சார்பில் வாதம் என்பது முன்வைக்கப்படுகிறது. சிறை நிர்வாகம் சார்பில் போலீஸ் பக்ருதீன் தனிமை சிறையில் அடைக்கப்படவில்லை எனவும் அவருக்கான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சிறை நிர்வாகம் சார்பில் வாதம் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய அதிகாரிகளே தவறிழைப்பதாக மாறிவிடக்கூடாது என தெரிவித்த நீதியரசர்கள் குற்றவாளிகள் இருந்தாலும் கூட அவர்களை மனிதத்தன்மையுடன் நடத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை தற்போது தமிழக அரசுக்கு வழங்கியுள்ளார்கள். மேலும் சிறை கைதிகளுக்கு எதிராக காட்டப்படக்கூடிய அந்த கடுமையை ஊழலை ஒழிப்பதிலும் காட்ட வேண்டும் என்று தற்போது நீதியரசர்கள் கருத்து ஒன்றை தெரிவித்துள்ளார்கள். மேலும் இரும்பை முதலாக பயன்படுத்தி இரும்பு காலத்தினுடைய முன்னோடி என்று பெருமைப்படக்கூடிய நேரத்தில் ஊழலை இரும்பு தரம் கொண்டு ஒழித்து உலகளவில் முன்னோடியாக இருக்கிறார்கள் என்றும் தற்போது நீதியரசர்கள் கருத்து ஒன்றை தெரிவித்துள்ளார்கள். விரிவான தகவலுக்கு நன்றி மகேஸ்வரி.